Hi everyone, Assalamu alaikum. Hope you all doing good. இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு பேக் சிக்கன் ஏண்ட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு தான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் முழு சிக்கனையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலும். எனவே இந்த ரெசிபிக்கு 4 சிக்கன் லெக் பீஸ், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதோட ஒரு லெமன் எடுத்திருக்கிறேன், அதோட 4 பல்லு வெள்ளைப்பூடும், ஒரு சின்ன வெங்காயமும் 4 கட் பண்ணி எடுத்திருக்கிறேன், ஒரு யோகர்ட்டும் தேவைப்படுது. அதோட டேஸ்ட்டுக்காக சோயா சோஸ், அதோட டேஸ்ட்டுக்காக ஹனியும் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முதலாவது ஒரு பவுலை எடுத்திருக்கிறேன். இந்த பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நாங்கள் ஃபஸ்ட் சேர்த்துக்கொள்வோம். அதுக்காக 1.5 டீஸ்பூன் மாதிரி கொச்சிக்காய் தூள் நான் இதுக்கு சேர்க்குறேன். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் மாதிரி மசாலா தூள், சரக்கு தூண்டும் சொல்லி இதை சொல்லுவாங்க, அதையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூளும் நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சால்ட்டும் போட்டுக்கொள்கிறேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இப்படி ஒன்றோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். மிக்ஸ் பண்ணி கொண்ட பிறகு இதுக்கு 1 டீஸ்பூன் மாதிரி ஹனி சேர்த்துக்கொள்கிறேன். ஹனியையும் நல்லா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு நான் ஒரு 3 டீஸ்பூன் சோயா சோஸும் அதோடு ஆட் பண்ணி கொள்ளணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி நாங்கள் செஞ்சு கொள்ளணும். இது மிச்சம் வாட்டரியாக இருக்காது, கொஞ்சம் திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கக்குள்ள அது ஒரு லிக்விடான பேஸ்ட் மாதிரி வரும். அதால் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வரக்கூடிய ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் செஞ்சு கொள்ளணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்ட பிறகு இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸையும் நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். கிரைண்டரில் நான் வெட்டி வச்ச தக்காளிக்காய், அதே போல் தோல் உரிச்சி வச்ச 4 பல்லு வெள்ளைப்பூடு, அதோட வெங்காயம், இது எல்லாத்தையும் நான் நல்லா சேர்த்து கிரைண்டரில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொள்ள போகிறேன். அரைச்செடுத்த இந்த இன்க்ரீடியண்ட்டை நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் அந்த பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். நான் இந்த மிக்சரோட யோகர்ட்டையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். யோகர்ட்டையும் சேர்த்து இந்த பேஸ்ட்டை நல்லா ஒன்றோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸோட ஆல்ரெடி வெட்டி வச்ச ஒரு தேசிக்காவை புழிஞ்சி விட போகிறேன். இப்போ நாங்கள் செஞ்ச இந்த பேஸ்ட்டை ஏற்கனவே வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இந்த பேஸ்ட்டை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 அல்லது 2.5 ஹவர்ஸ் மாதிரி நல்லா வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே நாங்கள் செஞ்சு வச்ச அந்த இன்க்ரீடியன்ட்ஸில் இருக்கிற அந்த சாறு வந்து உள்ளே இறங்கும். அப்போ லாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிடக்குள்ள நல்ல ஒரு டேஸ்ட்டையும் வந்து அது கொடுக்கும். டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மாதிரி நான் சிக்கனை நல்லா ஊற வச்சதுக்கு பிறகு அவன் ட்ரேயில் நாங்கள் கொஞ்சம் ஆயில், உங்களுக்கு விரும்பின ஆயிலை யூஸ் பண்ணலாம். நான் வந்து சாதாரண கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணி நல்லா அந்த ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு பிறகு ஏற்கனவே வந்து நாங்கள் ஊற வச்ச அந்த சிக்கனை அந்த ட்ரேயில் வந்து வச்சுக்கொள்ளணும். நான் 4 லெக் பீஸையும் ஒரேடியாக வந்து செய்ய போகிறேன். 4 லெக் பீஸையும் வந்து பக்கத்தில் வந்து நான் வைக்க போகிறேன். சிக்கனோட ஊறி இருக்கிற அந்த பேஸ்ட்டையும் நாங்கள் எங்களோட கையாலேயோ அல்லது வந்து ப்ரெஷ்ஷையோ வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து மேலால் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கொள்ளணும். நான் கையாலே வந்து அப்ளை பண்ணினேன். இந்த சிக்கனை நான் அவனில் ஒரு 180 செல்சியஸ் டிகிரிஸில் ஒரு 60 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணி வச்சதுக்கு பிறகு நல்ல டேஸ்ட்டாக, சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபியாக இது வந்துச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வந்து வேண்டிய சாப்பாடோடு சாப்பிடலாம்.